நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் நவம்பர் 14ஆம் தேதி முதல் நவம்பர் 20 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் தனுசு ராசி பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. குரு பகவான் மீனத்தில் 4ஆம் இடம் ஆட்சி விடத்தில் இருக்கிறார். இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? ராசிநாதன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் ஆட்சி விடத்தில் இருக்கிறார். 2 கூடிய சனி பகவான் அவர் தனஸ்தானாதிபதி ஆட்சி விடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி புதன் பரிவர்த்தனை யோகத்தில் அங்கே ஆட்சி விடத்தில் 7ல் இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு குரு பார்வை 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது சிறப்பான ஒரு நிலை. மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்கு 14, 15, 16 சந்திராஷ்டம தினம் வருதுங்க. இந்த 3 நாள் எச்சரிக்கையாக இருங்க. எந்த ஒரு புதிய ப்ராஜெக்டும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போயிடுங்க. மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, அதுவும் மாத்திருஸ்தானத்தில் இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியம், தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருத்தல், பிள்ளைகள் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கிறது. அடுத்தது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொத்து பத்துக்கள் இல்லை ஃப்ளாட் வாங்கிறது, வீடு கட்டுறது, என்ன அபிலாஷையோ அந்த அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். இது நாள் வரைக்கும் சனி வக்ரகதியில் இருந்தார். குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது. பொருளாதாரத்தில் ஒரு தடங்கள் சறுக்கல் இருந்தது. ஆனால் இப்போது பொருளாதார மேன்மை இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால எந்த குறையும் இல்லை. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இது உண்மையிலேயே ஒரு மைனஸ். அதாவது உங்கள் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். ஏன்னா செவ்வாயினுடைய வேலையை தான் அவர் எடுத்து செய்வார். அப்போ செவ்வாய் பூமிகாரகனாக இருக்கிறதால தனுசு ராசி அன்பர்கள் அந்த வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, அது சார்ந்த தொழில், விவசாய சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. சுக்கிரன் 12இல் அமர்ந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது உங்கள் வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல், வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இலக்கியம், சொற்பொழிவாளர்கள், எழுத்தாளர்கள், கற்பனையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முதன்மையான ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது. 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் அதோடு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு அதிகபட்சமாக விருச்சிகத்தில் 4 நாள் இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால முதல் 3 நாள் தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள், தொழில் முனைவோர் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள்.
அரசு துறையோ தனியார் துறையிலையோ பணியாற்றக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம், சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் கண்டிப்பாக இருக்கும். புதிய முயற்சி, அதாவது ஃப்ரெஷ்ஷாண்டாக இருக்கக்கூடிய அன்பர்கள், வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் தாராளமாக இன்டர்வியூ எதாவது வந்தால் அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். அவரும் உங்கள் அளப்பரிய பலனை ஃபினான்ஷியல் ரீதியாக தரக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. 12இல் சூரியன், புதன், சுக்கிரன். தந்தையால் செலவினங்கள், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள், பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. மற்றபடி இந்த தனுசு ராசி அன்பர்கள் சந்திராசிரம நாளில் 14, 15, 16 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த வாரம் அருமையான ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.